GS2. GS2ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா பாலிட்டி, கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல். அதுவே போதுமானது. அது என்னன்னா நீங்க அதை ஆன்சரா எழுதுறப்போ உங்களுக்கு சில பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கும். அப்போ மட்டும் நெட்ல மட்டும் அடிச்சிருங்களேன். அந்த கொஸ்டின் நீங்க ஒரு ஆன்சர் போட்டிருப்பாங்க நெட்ல, அதுல இருந்து அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து சேர்த்துங்க, 2 பாயிண்ட் எடுத்து சேர்த்துங்க, அது போதுமானது. இல்ல உங்களுக்கு அப்படியும் புரியலையா, நேரம் யூடியூப்ல போய் வீடியோ அடிச்சிருங்க, அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் யாருன்னா ஒரு பாயிண்ட்டை சேர்த்துங்க. ரைட்லாம் மறுபடியும் சொல்றேன், 6 பாயிண்ட் போதும், 6-7 பாயிண்ட் போதும். நான் அடுத்து பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து பர்ஃபெக்ஷனிசம். அதான் நான் முன்னாடி அந்த சொன்னேன்ல, மறுபடியும் போய் இன்னொரு இன்ஸ்டியூட் பார்ப்பீங்க, விஷன் பார்ப்பீங்க, அடுத்து வாஜிராம் பார்ப்பீங்க, அடுத்து சங்கர் பார்ப்பீங்க. சரி, எல்லாத்துலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தா நம்ம பயங்கரமா பண்ணிடலாம். அப்படியெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. அதான் நான் சொல்றேன், இது எல்லாமே நான் பண்ணீங்க என்னென்னலாம் யோசிக்கிறீங்களோ நான் 6 வருஷத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்னலாம் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். குறுக்கு வழி, ரொம்ப கஷ்டப்படுறது, இல்ல ரொம்ப ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுது, எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டு இந்த ரிசல்ட்டுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எடுத்துட்டு அதில் நீங்க உஷாராயிடுங்க. ஓகேவா? அடுத்து வந்து GS2. பாலிட்டி, இது பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் இருக்கும். இதுல பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ்ல இதுல பாலிட்டியில தாங்க அதிகமா இருக்கும். அவுட் ஆஃப் 250 மார்க்ல என்னன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் அந்த 2022 அது வரைக்கும் 20, 21, 22 வரைக்கும் இருந்தேன்னா 22 வரைக்கும் என்னன்னா 110 அவுட் ஆஃப் 250 110 பாலிட்டி தான். நீங்க இப்போ கூட எடுத்து பாருங்க, நான் அந்த ஒரு வருஷம் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாள் போனோம்னா 24 கொஸ்டின் பேப்பர் வந்துடும் நமக்கு, எல்லாம் மெயின்ஸ் எழுத போறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துருங்க. எனக்கு பாலிட்டி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோட நான் தப்பா இல்லை அப்படின்னா 110 120 இந்த ரேஞ்சில் தான் பாலிட்டி வருது. அவுட் ஆஃப் 250 நான் சொல்றேன். 50 மார்க் இதுக்கு வந்துடும், ஐஆருக்கு வந்துடும். அது எப்பவுமே 50 மார்க் தான். 9வது 10வது கொஸ்டின், 19வது 20வது கொஸ்டின், 10 மார்க், 2 15 மார்க், 50 மார்க், இப்படிதான் ஐஆர் வரும். அதுல மாற்றமே இல்லை, அப்படிதான் வரும். அதே மாதிரி இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து 6th கொஸ்டின் 7th கொஸ்டின் வரைக்கும் பாலிட்டி வரும். மறுபடியும் 11th இருந்து 16 15 வரைக்கும் பாலிட்டி தான் வரும். இது வந்து ஷோர் ஷாட், இப்படிதான் வருமே. நீங்க கொஸ்டின் எடுக்க நான் தான் சொல்றேன், எனக்கு அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே. அது ஆட்டோமேட்டிக்கா நான் எழுத ஆரம்பிச்சிருவேன். இந்த இடத்துலயா இந்த கேள்வியா பாலிட்டி கேட்டிருப்பான், இந்த இதுவா இதை கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் மேட்ச் எதுவுமே ஆகாது. ஸோ பாலிட்டி அல்டிமேட்டா ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்கு. அப்போ நாங்க படிக்கிறப்போ இது லக்ஷ்மிகாந்த் இது, ஆனா சார்து வந்து இன்னும் வாஸ்டா இருக்கும். சாரோட நோட்ஸ் லக்ஷ்மிகாந்தோட கொஞ்சம் பிராடாவும் இருக்கும். லக்ஷ்மிகாந்த்ல சில மெயின்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது, ப்ரிலிம்ஸ் பக்கா, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா மெயின்ஸ் சிலதெல்லாம் அடிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணீங்க, அது உங்களோட விருப்பம், நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணீங்க, ஸோ தட் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் நீங்க 2 புக் வச்சுட்டுலாம் இது பண்ண முடியும். ஏன்னா பாலிட்டி இல்லாம நிறைய இதில் ஆட் பண்ணணும் நம்ம. அதுக்காக என்ன ஒரு சோர்ஸை மட்டும் எடுத்துங்க, அந்த ஒரு சோர்ஸை வச்சு படிக்க ஆரம்பிங்க. அப்படியே டிட்டோ பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கேட்பாங்க, கவர்னர் என்ன இஷ்யூ இருக்குன்னு கேட்க போறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ல என்ன பிரச்சனை, என்ன ரெக்கமெண்டேஷன் நீங்க எடுத்துட்டு வர போறீங்க, இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்க அப்படியே கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே வந்துடும். உங்களோட லக்ஷ்மிகாந்த் அப்படி இல்லைன்னா சாரோட நோட்ஸ், இது 2த்துல எது வேணா நீங்க எடுத்துங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை நீங்க எழுதி வச்சிருக்கணும் ரெடியா பண்டில். 2013 2023 வரைக்கும் ஆன்சர்ஸ் உங்ககிட்ட இருக்கணும், ஞாபகம் இருக்கட்டும். நீங்க காப்பி அடிப்பீங்களோ இல்ல நீங்க யாருன்னா எழுதுந்து இது பண்ணுவீங்களோ, ஆனா ஒரு வாட்டியாவது நீங்க கைப்பட எழுதுங்க. அப்பதான் எழுதுறப்ப உங்களுக்கு தெரியுது இது நான் படிச்ச பாயிண்ட் தானே, இல்ல இது தேவையில்லாத பாயிண்ட்லாம் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி இதுல ஏஆர்சி ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பப்பாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது நேச்சுரலாவே வந்துடும், எழுதிடுவாங்க. மறுபடியும் இது ஆக்சுவலா நான் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு, இருந்தாலும் இது பண்றேன். ஏன்னா நாங்கெல்லாம் ஏஆர்சி வந்து ஆனா அப்படிதான் டாப்பர் பண்ணானுங்க. நாங்க என்ன பண்றது, எங்க தப்பு இல்லை. அவனுக்கு என்னென்ன எழுத மாட்டானுங்க உள்ள ரிப்போர்ட். செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்ல இதனாவது ரிப்போர்ட்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க, இந்த ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. நானாவது செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்ல அடுத்து அந்த ரிப்போர்ட் நம்பர் எழுதுவேன், அந்த ரிப்போர்ட் பேர் எழுதுவேன். இவங்கெல்லாம் டைரக்டா டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, செகண்ட் ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன் டு பி ஃபாலோ டு அச்சீவ் த அபவ் ஆப்ஜெக்டிவ்ஸ் எழுதிட்டு முடிச்சிருவாங்க. ஆனா அங்க எக்ஸாமினருக்கு தேவை அந்த செகண்ட் ஏஆர்சி தான். அதே தான் நீங்க சொல்ல போறீங்க. இந்த மேல இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வே ஃபார்வர்ட் ஒன்று கொடுத்துருப்பீங்க, இந்த மேல இருக்கிற ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இந்த கொஸ்டினுக்கு கேட்ட கொஸ்டினுக்கு அட்ரஸ் ஆயிடுது அப்படின்னு ஒரு ஆன்சர் எழுதி முடிப்பீங்க. ஆனா அதை அவங்க எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க, ஏதோ ஒரு கமிட்டியை கேட்டிருக்காங்க, ஏதோ ஒரு ஆர்டிக்கலை கேட்டிருக்காங்க, அதை எழுதுறதுக்கு அப்போ காமனா இருக்கிறது யாரு, செகண்ட் ஏஆர்சி தான். அவன் தான் நம்மளை ஹெல்ப் பண்ற ஒரே ஆள், அவனை போட்டுருவாங்க. இல்லைன்னா நேஷனல் கமிட்டி டு ரிவ்யூ த கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அந்த நேஷனல் கமிட்டி டு ரிவ்யூ ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதை போட்டுருவாங்க.
ஏன்னா அதுல இல்லாத ரெக்கமெண்டேஷனே இல்லை. நீ என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு ஆன்சர் இருக்கும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி தான் அது. ஸோ அதனால அதை எழுதுறீங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, அந்த ரிப்போர்ட் எந்த ரிப்போர்ட்னு மென்ஷன் பண்ணி எழுதுருங்க. ஸ்டேட் சென்டருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு ஒரு தனி ரிப்போர்ட் இருக்கு, ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அதை எழுத முடிஞ்சா அதை எழுதுங்க. இல்ல வரலையா செகண்ட் இயர்ஸ் எழுதுறீங்க. ரைட்டுங்களா? இது இனிஷியலாகவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டேன். ஓகே. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் ரொம்ப மஸ்ட்டுங்க. இந்த GS2க்கு மட்டும் எடிட்டோரியல பாருங்க, வர இதெல்லாம் பார்த்துட்டே இருங்க. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்றாங்க. அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட என்னங்க ஒரு ஆன்சரோட ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துங்களேன். நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு ஆன்சர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் எழுத போறீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோ எழுதுறீங்க அதுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து ஒரு பாடி, அதுக்கு மேலே ஒரு டைட்டில் போடுவீங்க. ரைட்டுங்களா? அதுக்கு மேலே ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு அதுக்கு ஒரு, ஆனால் இங்கே என்ன கேள்வி இருக்கோ அதே தான் நான் டைட்டிலாக போடுவேன். புதுசாலாம் போட மாட்டேன். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை என் ஓன் இனோவேஷன், நான் படித்த நியூஸ் பேப்பர் மேலே கேட்டிருக்க கேள்வியை தான் நான் இங்கே டைட்டிலாக போடுவேன். இப்போ இதுக்கு நான் ஒரு பாயிண்ட் போட்டேன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்களேன். அப்போ நான் இங்கே போட்டு ஆமாம் தேவை அப்படின்ட்டு எழுதுறேன்னு வச்சுங்களேன். அதே இன்னொரு இடத்துல தேவையில்லைன்னு எழுத போகிறேன். அப்போது தேவையில்லைன்னு நான் நிறுத்திடுவேண்ணா. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து ஒரு மிடில் பாத் நான் தரணும்ல, மிடில் பாத் நான் தரணுமா? அதுதான் உங்களோட வே ஃபார்வர்டோ இல்லை ஏதோ ஒரு சஜஷனோ ஏதோ ஒன்று இருக்கும். இதை நீங்கள் தந்தனால அவன் ஏற்றுக்க மாட்டான். அதை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நடந்தா அது வந்து ஃபோர்ஸஸ் எல்லாம் மொபைலைஸ் பண்ணலாம், இது ஃபினான்ஷியல் இது சிஸ்டம் வந்து இதுவாகாது, இதெல்லாம் நீங்கள் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். நீ யார் அவனுக்கு? அவன் வச்சிருக்கான். இப்போ ரீசெண்டாக ஃபார்மர் பிரசிடென்ட் அவரோட ரெக்கமெண்டேஷனில் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார்மர் அவங்களோட இதில் அதில் இந்த பாயிண்ட் எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. ஏஆர்சி செகண்ட் ஏஆர்சி இதை சொல்லியிருந்தாங்க, இதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கன்க்ளூஷன். ரைட்டுங்களா? இந்த கன்க்ளூஷன்லையும் இவங்க ரெண்டு பேர் போட்டியா, இவனை இதில் போடாத, இவனை எடுத்து வந்து இதில் போட்டுரு, முடிச்சிரு கன்க்ளூஷன். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. நான் சொல்றேன் நீ சொல்றதுக்கு அவன் பேச்சே இல்லை, அவன் கேட்கவே இல்லை, உன் பேச்சே அவன் கேட்கல. அவன் இதுதான் இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு நீ ஆன்சர் சொல்லணும்னா ஓ என்ன நீ கேட்டியான்றதுக்காக நீ சொல்லிட்டு இருக்காதீங்க ஆன்சரை. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதை பண்ணுங்க. இதுதான் ஜென்ரல் எல்லாத்துக்குமே. இதுதான் GS3 இருக்கட்டும், GS2 இருக்கட்டும், எத்திக்ஸ் எல்லாம் நம்மளோட ஓன் சிலதெல்லாம் நம்ம போடுவோம். GS1 ஸ்டாட்டிக் பார்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுத போகிறோம், கொஞ்சம் அனலைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுங்க. எல்லா கேள்விக்கும் இதுதாங்க மெயின். அதுக்கு ஃபார் ஒரு 5 பாயிண்ட் இல்லை 6 பாயிண்ட் வச்சுங்க, அகேன்ஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் வச்சுங்க, வே ஃபார்வர்ட் ஒரு பாயிண்ட் வச்சுங்க, அவ்வளோதான். 5 5 6 6 இது ஒரு 4ன்னு வச்சுங்களேன். மேலே இன்ட்ரோ இது 1 இது 1, அவ்வளோதாங்க. இவ்வளோதான் நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ண வேண்டியது. அந்த 250 வேர்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் தெரியுங்களா, இவ்வளோதான் நீங்கள் எழுத வேண்டியது. பிரச்சனைங்க என்ன இருக்குது, நான் நிறையா படிக்கணும் நிறையா பாயிண்ட்ஸ் எழுதணும் வேஸ்ட், அதெல்லாம் தேவையில்லைன்ற நான். இதுலேயே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூப்பராக எழுதுவீங்க, செகண்ட் பாயிண்ட் சூப்பராக, தேர்ட் பாயிண்ட் தெரியவே தெரியாது, ஏதோ ஒன்று எழுதி விடுவீங்க. ஆனால் அவனும் பார்க்க மாட்டான், டைம் அந்த லெவலுக்கு இருக்காது. அப்போது இந்த எந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டோ அதை எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல எழுதுங்க. அதுவும் டைரக்டா அந்த கொஸ்டினை ஹிட் பண்ற மாதிரி இருந்துச்சுனால் அதில் எழுதுங்க. செகண்ட்ல இருந்து தேர்ட் எழுதுங்க. ஃபோர்த் அவங்களுக்கே தெரியும், டிட்டரேட் ஆகும், பாயிண்ட்ஸ் டிட்டரேட் ஆகும், அது அவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் அகேன்ஸ்ட் எழுதுறப்பையும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த பாயிண்ட் எப்பவுமே டைரக்ட் அந்த கேள்வி அடிக்கிற மாதிரி எழுதுங்க. அதையும் ஏதாச்சும் ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட் வந்துச்சு, இந்த கமிட்டி சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட்ல அந்த மாதிரி என்ன எழுதிட்டீங்க, இல்லை ஏதோ ஒன்று எழுதிட்டீங்க. எக்ஸாம்பிள் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் கேஸ் ஏதோ ஒன்று போட்டீங்க. ரைட்டுங்களா? அது பாலிட்டின்றதுனால கேசஸ் இருக்கணும். கேசஸ் அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேசஸ் கண்டிப்பா இருக்கணும். சில கேஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் அதாங்க. கேசவானந்த பாரதி கேஸு, சில கேசஸ் எல்லாம் மேத்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ், இதெல்லாம் என்வரான்மெண்ட்டுக்கு, இதெல்லாம் டிட்டோ அதுதான். எது போட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். ஏஆர்சி மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சில கேசஸ் எல்லாம் இருக்கும். நெட்டில் போய் அடிச்சிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவோம். நாங்கள் அப்போல்லாம் ஒரு சின்ன புக்கு மாதிரி ஆகணும், எந்தெந்த கேஸஸ் எதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் நெட்லேயே வந்துச்சு அது எல்லாமே. நீங்கள் அடிச்சிங்கனாலே எந்தெந்த இதுக்குன்னு போடலாம். அதனால் கேசஸ் எழுதிங்க, அது ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி இதுலயும் அதே தான், எல்லாத்துலயும் ஸ்டாண்டர்ட் அதாங்க நான் சொன்னது தான். பாலிசி, ஆர்டிகல், கமிட்டி, இது எல்லாமே இதுலயும் கமிட்டி எல்லாமே இருக்கும். நான் வெறும் ஏஆர்சி மட்டும் தான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய கமிட்டி இருக்கு, ரைட்டுங்களா? ஹோட்டா கமிட்டின்னு சொல்லி சிவில் சர்வீசஸ் ரிஃபார்முக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மல்லிமத் கமிட்டின்னு சொல்லி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய கமிட்டி இருக்கு. எல்லா யூபிஎஸ்சி லிஸ்ட் ஆஃப் கமிட்டி நீங்க இன்டர்நெட்ல போடுங்க, அது வந்துடும் எல்லாத்தையும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நீங்க லிங்க் பண்ணுவீங்க சிலபஸ், இந்த கேள்வி நீங்க நான் ஒன்று எக்ஸசைஸ் பண்ண சொன்னல ஃபர்ஸ்ட், அப்போ லிங்க் ஆகிட்டே வரும். லிங்க் மிஸ் ஆச்சுன்னா வந்து சார்கிட்ட கேளுங்க, சார் சொல்லுவார். நீங்க டெஸ்ட் எழுதுவீங்கன்னா அந்த டெஸ்ட் எழுதுற வாத்தியார்ட்ட கேளுங்க, ஏன் என்ன மிஸ் ஆயிருக்கு, நான் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி டேட்டா போட கத்துங்க. இது சிலதெல்லாம் இப்போ நான் அந்த இதுவெல்லாம் எப்படி போட்டோம் அப்படின்னா வந்து, இந்த பார்லிமெண்ட்ல அந்த டிபேட் வந்து டிஸ்கஷன் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க அப்படின்ட்டு இருந்தோம். நாங்கள் ரொம்ப நாளாக டாப்பர்ஸ் பேப்பர் பார்த்துட்டு அவங்க சூப்பர் பாயிண்டா போட்டிருந்தாங்க, இவ்வளோ இது கம்மியாச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அப்படி எழுதிட்டோம் 13th 14th 15th லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி டிடெக்ட் ஆகுது, ஒரு லேபிள் பண்ணிட்டோம். மேலே கேள்வி கேட்டாங்களா, அந்த கேள்வி எடுத்து போட்டோம், அவ்வளோதான். இன்னொரு இடத்துல என்ன போட்டோம், ஒரு சார்ட் மாதிரி போட்டோம், இதுவாயிட்டே வருது, அவ்வளோதான். அப்படியே இருந்த கேள்வி தான். நாங்கள் அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இது பண்ணி போட்டோம், இந்த மாதிரி போட்டோம், அந்த டேபிள் மாதிரி. இல்லை எதனா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதையும் நாங்கள் போட்டு காமிச்சிடுவோம், அவ்வளோதான். இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வருது, இதில் இவ்வளோ இருக்கு அப்படின்னா ஒரு பை சார்ட், ஏதோ ஒன்று. ஆனால் ஒரு டயக்ராமா அதை ரெப்ரசன்ட் பண்ண பாருங்க, ஓகேங்களா? அதே மாதிரி சிலதெல்லாம் இது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இது எழுதிட்டு இதோட அவுட்புட் தான் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கட்டம் கட்டிடும். மேலே கேட்ட கேள்வியை தான் எழுதியிருப்போம், பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த கொஸ்டினை நான் புரிஞ்சுட்டா நான் உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேங்களா? இதுதான் GS 2ம் சரி 3ம் சரி. இந்த மாதிரி டேட்டா, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், இது எல்லாமே ரொம்ப அவசியம், தேவைப்படும். அதை எங்கே யூஸ் பண்ணுமோ அதை ஜுடிஷியலாக யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல மேப்பும் கவர் ஆகிடும், IRல மேப் கவர் பண்ணிடுவீங்க. அதனால இது பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த டேட்டா இதெல்லாம் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் அந்த நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்போ இதை படிப்பீங்களாங்க, ரிப்போர்ட் படிப்பீங்களா? ரிப்போர்ட், இந்த ரேங்க்கு, கரப்ஷன் இண்டெக்ஸ்ல இந்த ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்க எக்ஸாக்டா ரேங்க் போட வேண்டாம், நீங்க அந்த ரிப்போர்ட் பேரை போட்டுட்டு இந்த ரிப்போர்ட்ல இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஏன்னா ரேங்க் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்ம ப்ரிலிம்ஸ்னா ஞாபகம் வச்சலாம், 100 100 சில்லற இருந்துச்சு, ஸோ இதான் ஆன்சர் வரும் நம்ம போட்டலாம். ஆனால் மெயின்ஸ்ல அப்படி பண்ண முடியாது. ஸோ அந்த ரிப்போர்ட்டை போட்டுருங்க, UNHRCயோட ரிப்போர்ட்ல எப்படி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கு, அதுல வந்து இந்த டேட்டா படி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிடுங்க. அவன் சொன்னா சொல்ல, அது ரெண்டாவது விஷயம். நீங்க படிச்சு ஞாபகம் வச்சிருப்பீங்களே ஏதோ ஒரு டேட்டா அப்ராக்சிமேட்டா, அது முன்னாடி சில ரிப்போர்ட்டும் டேட்டா வச்சு போட்டுருங்க. அது போட்டீங்கன்னா தான் ஆத்தன்டிக். மறுபடியும் சொல்றேன், நீங்க எழுதுறதுக்கெல்லாம் அவங்க பார்க்கல, யாரோ சொல்லியிருக்காங்க, நீங்களும் அதை பார்த்து சொல்றீங்க, இவ்வளவுதான் அவங்களும் கேட்கறாங்க. அதே மாதிரி யூஸ்வலாகவே கன்க்ளூஷன்னாலே அது ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக தான் இருக்கணும். கன்க்ளூஷன், நீங்கள் கன்க்ளூஷன் மட்டும் எப்பவுமே நெகட்டிவாக முடிச்சிடாதீங்க. அவன் என்னதான் கேள்வி வந்து நெகட்டிவ்ல கேட்டிருந்தாலும் கன்க்ளூஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக தான் நீங்கள் அதை எழுதணும். ஒரு பாசிட்டிவ் அவுட்கமாக இதுதான் முடிய போகுது, இதை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கன்க்ளூஷன் ஆப்டிமிஸ்டிக்காக வச்சுங்க. அதே மாதிரி நான் கன்க்ளூஷன் இன்ட்ரோ இருந்தேன்னா அதில் ரொம்ப நேரம் டைம் போட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் டைம் போட்டிங்கன்னா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நாங்கள்லாம் பயங்கரமாக பண்ணோம். நான் என்ன பண்ணேன், ஒரு மெயின்ஸில் என்ன பண்ணேன்னா, எல்லா டாப்பர்ஸும் கன்க்ளூஷன் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு அது ஒரு PDF-ஆக மாற்றி வச்சிட்டேன். டெய்லியும் உட்காந்து கன்க்ளூஷன் இன்ட்ரோ இப்போ இதில் எது சூப்பராக இருக்குது, இதை தூக்கும் அதை தூக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நான் அந்த ஆன்சர் எழுதுறப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் கேட்டிருக்க கேள்வியே வேற, நான் படிச்சிருக்கிற மனப்பாடம் பண்ணது வேற. ஸோ அப்போதான் அடி வாங்கிச்சு. ஓகே ரைட், அதை அப்படி பண்ணிருக்கூடாது போல இருக்கு. அப்போ அவங்க நம்ம எழுதிட்டே வரோம், நம்ம படிச்சது ஏதோ ஒரு ரிப்போர்ட் கமிட்டி தூக்கி உள்ள போட்டு மேலே இருக்கிற கேள்வி எழுதி விட்டுருலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அப்புறம் பார்த்தா அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால அதை நீங்கள் அப்படியே இது பண்ணுங்க, ஓகேங்களா? அடுத்தது IR, இன்டர்நேஷனல் ரிலேஷன் டயக்ராம் மஸ்ட். அதை விட்டுறாதீங்க. அதை எப்படி நீங்கள் அதை காட்ட போறீங்கன்றது தான் முக்கியம் அந்த மொத்த இதில். ஏன்னா பிரச்சனை என்னன்னா, சில கண்ட்ரியெல்லாம் சில ஆர்கனைசேஷனை உங்களால் போட முடியாது. சிலது பிரிக்ஸ் மாதிரி வந்தாலும் உங்களால் ஜாயின் பண்ணி எழுது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேர்ல்டு மேப் போட தெரியும், ஒரு பெருசாக வேர்ல்டு மேப் போட்டுருவீங்களே தவிர்த்து. ஆனால் வந்து உங்களால் வந்து அந்த கண்ட்ரியும் அதனால ஆர்கனைசேஷன் பேஸ்டு மேப்பாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ பிரிக்ஸ் இருக்குன்னா பிரிக்ஸ் ஒரு வாட்டி படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
எஸ்சிஓ இருக்குன்னா எஸ்சிஓ எல்லாம் உங்களால போட்டு பார்க்க முடியுதான்னு பாருங்க. ஏன்னா அங்க போய் எதையும் அட்டன் பண்ணாதீங்க, எனக்கு தான் மேப் போட தெரியுமேன்னு சொல்லிட்டு. வேர்ல்டு மேப் போட பாருங்க. 45 செகண்ட்ஸ்ல நீங்க போடணும், 15 செகண்ட்ஸ்ல லேபிள் பண்ணிடணும், டோட்டலா 60 செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அதோட வர்த்து. நான் பிரச்சனை என்னன்னா, நான் மேப் போடுறேன் அப்படின்ட்டு நான் உட்காந்து ஏதாவது அப்படியே பொறுமையா மேப் போடுறேன், இதை போடுறேன் அதை போடுறேன் அப்படின்னு போட்டுருந்தீங்க, 2 நிமிஷம் போச்சுன்னா வேஸ்ட். அந்த மறுபடியும் நான் சொல்றேன், இந்த மேப்னால உங்களுக்கு மார்க் வருதா இல்லையான்றது இப்போ வரைக்கும் எங்களுக்கும் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு, அது ஏன்னு தெரியல. மேப் போடுறவனுக்கும் போடாதுக்கும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் நடக்குது. ஆனா இதனாலதான் எங்களுக்கு மார்க் தரானான்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. எந்த டாப்பர் கேட்டாலும் அவனுக்கு தெரியலன்னு தான் சொல்றான், ஏன்னா அவன் கரெக்ஷன் பண்ணல. ஸோ அதனால அந்த மேப் வந்து ஆர்கனைசேஷன் பேஸ்டு, அந்த மாதிரி இண்டிவிஜுவல் மேப்பு. இப்போ நீங்க இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன் போட்டாங்கன்னா அப்போ வந்து நீங்க வந்து இதை பண்ணிட்டு இந்த ஸ்ரீலங்கா இந்த ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி, இது மேரிடைம் என்ன ரிலேஷன் இருக்கு. இந்தியா சைனா போட்டாங்க அப்படின்னா தேவைப்பட்டால் போடுங்க. மறுபடியும் சொல்றேன், தேவைப்பட்டா போடுங்க, இல்லைன்னா போட தேவையில்லை. தேவைப்படுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுல வந்து இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ, இங்கிருந்து போறது எக்ஸ்போர்ட்டு, இங்கிருந்து வர்றது இம்போர்ட்டு. இல்லைன்னா சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது இந்தியான்னு போட்டுருவாங்க, அவ்வளோதான், இதை சைனான்னு போட்டுருவாங்க. இது ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அந்த கேள்வி வந்து என்னன்னா, நம்மளது அவங்க தான் அதிகமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா இதை இப்படி பண்ணிடுவாங்க. இங்க வந்து நெகட்டிவ்ல இருக்கு, இதுல நீங்க போது ஏதோ ஒன்று ரெப்ரசன்டேஷன் தான் அங்க விஷயம். எக்ஸாமினர் பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடைக்குது, ரைட் ஓகே நான் இதை பண்ண இவங்க இதுதான் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இதை பண்ண. ஆனா மறுபடியும் சொல்றேன், 60 செகண்ட் மேல இது எடுத்துச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. அங்க தோணும் உங்களுக்கு. அதனாலதான் நான் மேப் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா மேப் வந்துடும். இந்த மாதிரி வந்து அங்கதான் உங்களுக்கு தோணும். அங்க தோணுச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதெல்லாம் இதனால மறுபடியும் சொல்றேன், வேல்யூ அடிஷன் ஆனா உங்களுக்கு 0.5 மார்க் ஆகலாம், இல்லை 1 மார்க் ஆகலாம். அது பெரிய டிஃபரன்ஸ் ஏற்படுத்தும் பின்னாடி ரேங்க்ல. ஆனா இது நான் போடுறேன்னு சொல்லிட்டு இதை போட்டுருந்தீங்கன்னா மொத்த கொஸ்டினும் காலி ஆயிடும். ஸோ அதுலயும் கேர்ஃபுல்லா இருந்துங்க. அதனால ஐஆர் அதை பண்ணீங்க. ஐஆர் இங்க பண்றதே பாத்துங்க. ஐஆர் யார் எடுக்கிறா? டாலர் ஐஆர் யார் எடுக்கிறா? நம்ம இல்ல பலருக்குள்ளே ஒரு வாட்டி கூப்பிட்டு எடுக்க வைங்க. ரைட்ல ஐஆர் இங்கே நோட்ஸ் நல்லா இருக்குங்க. நான் இங்கே இவரோட நோட்ஸ் தான் படித்தேன் நான், ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட நோட்ஸ் பயங்கரமாக இருக்கும். அவர் தான் அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. மேப் எல்லாம் போட்டிருப்பாரு, அந்த கண்ட்ரி இது என்னென்ன ரிலேஷனு, என்ன டேட்டா தேவைப்படும், ரீசெண்டாக என்ன கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துங்க, ரைட்டுங்களா? அந்த ஐஆர் ரிலேட்டடாக பார்த்துங்க. அதே மாதிரி இப்போ நடக்கிற எல்லாமே பார்த்துட்டே வந்துட்டே இருங்க. வேர்ல்டு லெவலில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் பாருங்க. அதுக்கப்புறம் இப்போ பங்களாதேஷில் பிரச்சனை நடந்தது, ஸோ அவங்களுக்கு நம்மளுக்குள்ள ரிலேஷன் பார்த்து வச்சுங்க. போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ள அட்வான்டேஜ் என்ன. எல்லாம் இந்த ஃபார்மேட் தாங்க. அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன. அட்வான்டேஜ்னா லாபம் நமக்கு என்ன, அவங்களுக்கு என்ன. இதனால நம்மளும் அவங்கள என்ன ரீஜனல் ஆர்கனைசேஷன்ல இருக்குமா இல்லையா, நம்மளும் அவங்கள எதனா பெரிய ஓவர் ஆர்ச்சிங் ஆர்கனைசேஷன்ல இருக்குமா, எல்லாரும் எப்படி இருந்தாலும் யூஎன்ல இருக்க போறாங்க, அது இல்லாமல் வேற என்ன ரீஜனல் ஆர்கனைசேஷன்ல இருக்குமா இல்லையா. ஸோ அவங்களுக்கு நமக்குள்ள ட்ரேட் லெவல், எக்கனாமி லெவலில் எப்படி ரிலேஷன் இருக்கு, கல்ச்சரல் லெவலில் எப்படி ரிலேஷன், இந்த மாதிரி சின்னதாக தெரிஞ்சு வச்சுங்க போதும். ரொம்ப நீங்க ப்ராடா இது பண்ணி அதை பண்ணனால சின்னதாக தெரிஞ்சு வச்சுங்க. அதை நீங்க பாயிண்டா நீங்க எழுதுறப்ப எழுதிக்கலாம். அப்புறம் இந்தியன் டயஸ்பரா, அதுக்கு மிஞ்சி போனா ஒரு பேஜ் நோட்ஸ் தான், ஒரே பேஜ் நோட்ஸ் தான். நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த ஆன்சர் எழுதிடலாம். இத்தனை மில்லியன் நமக்கு ரெமிட்டன்ஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு 4-5 ஸ்கீம் இருக்கு, அவங்களுக்கு வந்து சில ரெக்கமெண்டேஷன் இருக்கு, இவ்வளவுதான் ஆன்சர். எப்போ கேட்டாலும் அதே ஆன்சர் தான். அவனும் கேட்டே தான் இருக்கான் 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்தியன் டயஸ்பரா பத்தி. அப்போ நீங்க ஐஆர் எழுதுறீங்கல்ல, வேற ஒரு கண்ட்ரிக்கு எழுதுற, அப்போ நீங்க இந்தியன் டயஸ்பரா உள்ள எடுத்துங்க. ஏன்னா நீங்க ஒரு பாயிண்ட் படிச்சிருக்கீங்களா, அது வேஸ்டா போகக்கூடாது. டேட்டா இருக்கு உங்ககிட்ட, அப்போ அதை எடுத்து இதுல போடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். நான் போய் புதுசாக படிக்கிறேன்றதெல்லாம் தயவு செய்து இருக்கிற மினிமம் கண்டென்ட் வச்சுட்டு எல்லா ஆன்சர்லையும் அது எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணலான்னு மட்டும் பாருங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நான் புதுசாக பண்ணுறேன்னு மட்டும் படிக்காதீங்க. மேப் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். அடுத்தது GS3. GS2ல மட்டும் ஏதாச்சும் டவுட்டா? 2 எதுவும் இல்லைங்களா? நான் அடுத்து மூவ் ஆயிட்டுங்களா?